காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் மத்தாப்பு அத்தியாயம் 3. இன்னும் சில தினங்கள்ல பிறக்க போற தன்னோட முதல் குழந்தைய பாக்குற சந்தோஷத்துல துபாய் டு சென்னை டிக்கெட்ட அப்பப்ப பாத்துக்கிட்டே இருந்தான் வினோத். எதிர்பார்க்காத நேரத்துல ஆபீஸ்க்கு ஆன் த வேல இருக்கும்போது தன்னோட வைஃப் கிருத்திகாவோட தம்பி பாலா கிட்ட இருந்து அக்காக்கு நைட் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோன்னு கால் வேற. உடனே கிளம்பி போகணும்னு தன்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் அசார் கிட்ட பாஸ்போர்ட்டோட டெர்மினலுக்கு வர சொல்றான். அதுக்கு அசார் பதட்டப்பட வேண்டாம்னு சொல்லி ஆல்ரெடி புக் பண்ண டிக்கெட்ஸ் படி 2 நாள் வெயிட் பண்ணலாமேன்னு வினோத ஆபீஸ் வர சொல்றான். ஆபீஸ் பார்க்கிங்ல வெயிட் பண்ணின அசார் கிட்ட வந்து நின்னா வினோத். வினோத், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. உன்னோட சூழ்நிலை எனக்கும் இருந்தது. சொல்ல போனா என்னோட குழந்தைய நான் வெக்கேஷன் போகும்போது தான் பார்த்தேன். அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணா அங்க இருக்கிற மற்ற செலவுக்கும் ஒரு பேக்கப் காசு இருக்கும்ல. அதெல்லாம் ரைட்டு சார். நாம இங்க வந்து ஃபேமிலியை விட்டு இருக்க ஒரே காரணம் சம்பாதியம் தான். வினோத், யூ ஆர் த பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். வெயிட் ஃபார் 2 days, அதுக்கப்புறமா போ. எக்ஸ்ட்ராவா காசு எடுத்துன்னு போலாம்ல. ரைட் சார், நீங்க சொல்ற மாதிரி நான் இங்கே இருக்கேன். ஆனா அவளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறத பத்தி தான். என்ன வினோத், இது ஒரு பெரிய விஷயமா? இப்பவே என் வைஃபை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் காமிச்சு அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க சொல்றேன்பா. டென்ஷனை விட்டு டேக் கேர் ஆஃப் தி அதர் திங்ஸ். அதுவும் கரெக்ட் தான் சார். வினோ வா போலாம். வினோத், உங்க நெக்ஸ்ட் மந்த் சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மாமா என்ன யோசிக்கிற? இந்த 2 நாள் போறதே தெரியாது, பாத்துக்கோ. சரி இருந்தாலும் சரிடா, பாப்போம். நான் கிளம்புறேன். சான்ஸ் கிடைச்ச ஓவர் அட்வைஸ் பண்றாங்க. ஃபைனல் டெசிஷனா வினோத் இப்ப தன்னோட டிராவல ஆல்ரெடி புக் பண்ண அதே டேட்ஸ்ல தான் போலாம்னு டிசைட் பண்ணினாலும் அவனோட மைண்ட் செட் ஒரே ஆசோலேஷனா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வினோத் இருக்க போற அந்த 2 நாள்ல என்ன பண்ண போறான்? ஊர்ல தன்னோட வைஃப் கிருத்திகா ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்காக அட்மிட் பண்ணிருக்கிற இந்த நேரத்துல அடுத்து என்ன நடக்க போகுது? காத்திருங்கள். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் மத்தாப்பு அத்தியாயம் 3. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Achi Masala, the mother of good taste.